சகுனியின் சூழ்ச்சிக்கு இணங்க கௌரவர்கள் பாண்டவர்களை சூது விளையாட அழைக்க, அந்த சூதிலே தருமன் தன்னை இழந்து, நாட்டை இழந்து, தன் சகோதரர்களையும் இழந்து, பின் தன் தருமபத்தினியான பாஞ்சாலியையும் இழக்கின்றான். அந்த தருணம். தம்பி துச்சாதனா, அண்ணா, பஞ்ச பாண்டவர்கள் என்று பஞ்ச பஞ்ச பாண்டவர்கள் ஆனார்கள். தம்பி நினைவிருக்கிறதா? அன்று ராஜரிஷி யாகத்தில் நான் தடுக்கி விழுந்த போது தலைகணத்தில் சிரித்தாளே அந்த பாஞ்சாலி. போ, அவள் குழல் பற்றி இந்த கிழித்து வா. இதோ வருகிறேன் அண்ணா, அந்த பொன்கொடியோடு வருகிறேன். துரியோதனா, எங்கள் குலவிளக்கு பாஞ்சாலி இங்கே அவமதிக்கப்பட்டால் உன்னை நான் போதும் நிறுத்தடா. அடிமை உனக்கு எனது அவையில் அதிகம் பேச அனுமதி கிடையாது. அதிகம் போற்றும் பாரதம் இது இணையில்லாத காரியம். தர்ம அதர்ம வழியிலே, நன்மை தீமைக்கு இடையிலே விளையும். அரசு என்ற உன் பதவி, மனைவி என்ற உன் தகுதி, உன்னுடைய சுதந்திரம் அனைத்தையும் இந்த பகடையாட்டத்தில் இழந்தான் அந்த தருமன். துச்சாதனா, இவள் அகந்தை அழிய வேண்டுமாயின் அனைவர் முன்னிலும் இவள் முகம் கரியாக வேண்டும். இவளின் அகம்பாவ முகத்தை காணட்டும் இந்த அவை. மகாராஜா, இந்த அவையில் நடக்கும் அநீதியை தட்டி கேட்பார் இல்லையா? நான் குருவம்சத்தின் குலவதுவாவே, குரு ராஷ்டிரத்தின் குலவிளக்காவே, ஹஸ்தினாபுரம் நல்வழிப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே இங்கு நான் வந்தேன். ஆனால் கள்வர்கள் ஒன்றிணைந்து ஒரு புள்ளிமானை வேட்டையாட துடிக்கின்றனர். என்ன காரணம்? பிதாமகரே, நீண்ட நெடுங்காலமாய் ஹஸ்தினாபுரத்தின் சேவகர் தாங்கள். அந்த புனித கங்கையின் மைந்தராவீர். தங்கள் விழிகளுக்கு முன்னால் ஒரு மங்கையின் மானம் அழிக்கப்படுவதை நான் காண்பீரா? குரு துரோணரே, தாங்கள் என் தந்தையின் ஸ்தானத்தில் வீற்றிருப்பவர். தங்களுக்கு முன்னால் எனக்கு ஏன் இந்த அநியாயம் இழைக்கப்படுகிறது? ஒரு தாசி பெண் தன் கணவனின் ஆணைக்கு செவிசாய்க்கத்தான் வேண்டும். தாசியா? நான் என்ன சேவகம் செய்பவளா? இந்த அரண்மனையின் பணிப்பெண்ணா நான்? என்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தாங்கள் மௌனம் சாதிப்பது ஏன் மகாராஜா? சூது விளையாட்டிலே தன்னை தோற்றவர் என்னவர் யுதிஷ்டிரர் என் மீது கொண்ட அதிகாரமற்றவராகிறார். அவ்வாறு இருக்க அவர் என்னை எவ்வாறு படையமைக்கலாம்? அவையோர் அனைவரின் முன்னிலையிலும் ஒன்று கேட்கிறேன், எவ்வாறு இது தர்ம செயலாகும்? இக்கேள்வி எதற்காக நீ அவையோரிடம் கேட்கிறாய்? உன்னவனான மன்னவனிடம் கேள். அடிமை தருமனே பதில் கூறும். பதில் கூறுங்களையனே. எந்த அதிகாரத்தை கொண்டு தம்பி நால்வரையும் படையமாக்கினீர்களோ அதே அதிகாரத்தை வைத்துதான் தன்னை நம்பி வந்தவளையும் படையமைத்தீர்களா? ஆம் பாஞ்சாலி, உறவினர்கள் அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் கொண்டவர்கள் ஆகிறார்கள். ஆனால் மனைவி என்பவள் உறவினர் மட்டுமல்ல, சம பங்கு வகிக்கும் மர்த்தாங்கினி ஆவாள். அப்படிப்பட்டவளை தாம் எப்படி படையமைத்தீர்கள்? இந்த மடமைக்கு காரணம் என்ன? பதில் கூறுங்கள். தாங்கள் ஐவர் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தேனே, இது என்னுடைய குற்றமாகுமா? பதில் கூறுங்கள். என்னை வென்ற அர்ஜுனனே, தாம் கூறுங்கள். தாம் ஐவரும் ஒன்றிணைந்து சக்கரவர்த்தினியானவளை சேவகம் செய்பவளாக மாற்றினீர்களா? என்னை மன்னித்தருள்வாயாக பாஞ்சாலி. தாங்கள் ஐவரும் ஒரு தமையர் கடிப்பணிந்தவர்களாகும். என்னை மன்னித்தருள்வாயாக பாஞ்சாலி. தர்மமாவது ஒரு ஸ்திரீயை அவமதிப்பதா? உத்தமியான பத்தினியின் மானம் போவதற்கு இந்த தர்மசபை தான் வழிவகுத்ததா? நான் என்ன தவறு செய்தேன்? நடந்த நிகழ்வில் அனைவரும் அவரவர் தர்மம் பற்றி சிந்தித்தீர்கள். ஆனால் உங்களில் எவரும் பாஞ்சாலியின் நிலை பற்றியோ, பாஞ்சாலியின் அதிகாரத்தை பற்றியோ, பாஞ்சாலியின் எண்ணத்தை பற்றியோ எண்ணி பார்க்கவில்லை. காரணம் என்ன? உன் கணவர்கள் தங்களையே இழந்தவர்களாகிறார்கள்.
எந்த மடியில் என்னவளை அமரச் சொன்னாயோ அதை பிளந்து உன் உயிர் பறிப்பேன். இது நான் எடுக்கும் சபதம், பீமனின் வீர சபதம். துரியோதனா, என்று உன்னை நான் மண்ணோடு மண்ணாக்குகிறேனோ அன்று வரை நான் உண்ணும் உணவை மஞ்சோராகத்தான் உண்டு வாழ்வேன். இச்சபதம் என் வாழ்வில் நிறைவேறும் வரை நான் மனிதன் அல்ல, உன்னை மண்ணோடு மண்ணாக்குவேன். வீண் பிடிவாதம் வேண்டாம் அர்ஜுனா. அடிமை தாசி பாஞ்சாலி, உன் சுவாமி நாடே ஏற்பாயாக. மூடனே துரியோதனா, நான் வானியர்ந்த வேள்வித்தீயில் உதித்த உத்தமி, பஸ்மமாக்கும் பவித்திர தீயில் பிறப்பளித்த பத்தினி நான். புனிதத்தில் எதுவும் எனக்கு ஈடாகாது. என்னை தாசியாக்கும் உன் எண்ணம் நிறைவேறாது. சாம்பலாகி விடுவாய். 5 ஆடவரை மணந்தவளை இந்த உலகம் தாசி என்றே அழைக்கும். தாசியே, வந்திய நண்பனின் ஆணைக்கு இணங்கு. கண்ணா, உன் தகுதி மறவாதே. நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை நினைவில் கொள். துரியோதனா, என் சுதந்திரத்தை உன்னால் பறிக்க இயலாது. உன் சுதந்திரத்தை பறிக்க இயலாதுதான், ஆனால் உன் வஸ்திரத்தை பறிக்கலாம் அல்லவா? அன்று இந்திரபிரஸ்தத்தில் நிறைந்த ராஜசபையில் அனைவர் முன்னிலும் என் அஸ்திரம் பறிக்கப்பட்டது. அதுபோல இன்று அஸ்தினாபுர ராஜசபையோரின் முன்னால் இவள் வஸ்திர பறிப்பு. துச்சாதனா, செல், அனைவர் முன்னிலும் சென்று திரௌபதியின் வஸ்திரத்தை நீக்கு. துரியோதனா, அண்ணா, என் உயிரை பறியுங்கள். இல்லை என்றால் அந்த துரியோதனனின் உயிரை பறிக்க ஆணையிடுங்கள். துரியோதனா, உன் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. அரசர் திருதராஷ்டிரே, உங்கள் கூட்டத்தை அழிப்போம். அண்ணா, ஆணையிடுங்கள். அஸ்திரத்தோர் போராடும். துரியோதனா, அஸ்தினாபுர அரண்மனையை தரைமட்டமாக்குவேன். துரியோதனா, அஸ்தினாபுர ராஜசபையில் இன்று வரை இது போன்ற ஒரு அநீதி நிகழ்ந்ததில்லை. மகாராஜா, உங்கள் அகக்கண்ணை திறக்க வேண்டும். நிறைந்த ராஜசபையில் பெரும் அதர்மம் நடக்க அனுமதிக்க கூடாது. நேல் துச்சாதனா, உன் மதி இழக்காதே. வேண்டாம். அனைவரும் மௌனமாயிருங்கள். தர்மம் எனும் பெயர் கொண்டு நடத்தப்படும் இந்த அதர்ம செயலை தடுக்கும் மரவுள்ளம் இங்கு எவருக்கும் இல்லை. இங்கு என்னை காக்கும் பொறுப்பை நான் இறைவனிடம் ஒப்படைக்கிறேன். கோவிந்தா. பாஞ்சாலி, என்னை ஸ்பரிசிக்காதீர்கள். இனி நான் தங்களுக்கு பத்தினி அல்ல, குருவம்சத்தின் குலவதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். ஆரவாரத்தோடு வானைத் தொடும் காட்டுத் தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழைந்து கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த ராஜசபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் மனைத்திலும் உள்ள பெண்குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். சற்று பொறு பாஞ்சாலி, இந்த பாண்டவர் தலைவர் மீதும் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டுள்ளது. அதை போக்க ஒரு அவகாசம் தா. உனக்கு இழைத்த அநீதிக்கு பழி தீர்ப்போம். எவ்வாறு இவ்வார்த்தை நிறைவேற்றுவீர்கள்? தாம் ஐவரும் துஷ்டர்களின் அடிமைகளாயிற்றே. இனி நான் தாம் ஐவரையும் கணவர்களாக ஏற்கப் போவதில்லை. அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணோடு மண்ணாகப் போகிறது. வழங்கவிருக்கின்றேன் சாபத்தை. அநீதியை விளைவிக்கும் இந்த அதர்ம சபை. வேண்டாம் திரௌபதி, வேண்டாம். சாபமிடாதே, சபித்தே அடியோடு சாம்பலாக்கி விடாதே. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் புதர்களை ஒன்றும் செய்து விடாதே பாஞ்சாலி. நீ வேண்டிய வரத்தை கேள். வர வேண்டிய எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, மன்னிப்பு அளிப்பாயாக. பாண்டவின் புதல்வர்களை விடுதலை செய்யுங்கள். அவர்களின் ஆயுதங்களை ஒப்படையுங்கள். சூழ்ச்சி செய்த சபையில் அவர்களின் பலம் பறிக்கப்பட்டது. அதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இதை நிறைவேற்றுவீர்களா? ஆம் ஆம், நிச்சயம் நிறைவேற்றுகிறேன். என் புதர்களை ஒன்றும் செய்து விடாதே பாஞ்சாலி. நடக்காது மகாராஜா. என் ஆஸ்தியை பறிக்கும் அதிகாரம் தங்களுக்கு கிடையாது. துரியோதனா, அமைதியடைவாய். அடே துச்சாதனா, அக்னியில் பிறப்பெடுத்த பாஞ்சாலி சபதமிடுகிறேன். உன் நெஞ்சை பிளந்து
துரியோதனின் இரத்தத்தில் தலைமுடியை கழுவி விடுவேன் என்று திரௌபதி சபதம் அடிக்கிறாள். இவ்வாறு வேள்வி தீயில் உதித்த பாஞ்சாலி தன் சபதத்தை பாரத போரில் நிறைவேற்றினாள். எங்கள் கற்புக்கரசி பாஞ்சாலியின் புகழ் வையமுள்ளவரை ஓங்கி ஒலிக்கட்டும். ஜெய்ஹிந்த்.